சென்னை புளியந்தோப்பின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் விமல். வணக்கம் விமல், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? ஏற்கனவே மாநகராட்சி ஊழியர்கள் ஆங்காங்கே மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை துவங்கி இருக்கிறாங்க. நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் பணிகள் ஆரம்பிச்சாச்சா? அங்க இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை புளியந்தோப்பு R3 காவல் நிலையம் உள்ள சாலையில் மழை நீரானது முழங்காலுக்கும் மேல் தேங்கி நிற்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நீரை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகள் இதுவரை முன்னெடுப்புகள் எதுவும் எடுக்கப்படாமல் இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் மின்சார அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. டிரான்ஸ்பார்மர்களில் இருந்து மின்சாரம் நீரில் கசிக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறதால் பொதுமக்கள் இது சம்பந்தமான அரசு முன்னெடுத்து இதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதிகளில் பெரும்பாலான டிரைனேஜ் குழிகள் மூடப்படாமல் திறந்தபடியே கிடப்பதால் பயணிகள் பொதுமக்கள் இதில் தவறி விழுவதற்கான வாய்ப்பும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது என பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி விமல், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.